மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இப்போதான் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கேன் நம்ம சேனலில். என்னென்னா ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த ஜான் பிரிட்டோவுக்கும் தொடர்பு இருக்கிறதாக ஒரு செய்திகள்லாம் உலா வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் தான் மாரிதாஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மாரிதாஸ் கைதுக்கு வேற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஏஐல போட்டாரு, டான்ஸ் போட்டாருன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது இல்லைன்னு இப்போ பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆதவ அர்ஜுனா குறித்து அந்த ஜான் பிரிட்டோ குறித்து அவர் பேசிய அந்த காணொளி காரணமாகத்தான் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். ஆனால் சிறையில் அடைக்க முடியல, விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அந்த இப்போதான் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தோம். மாண்புமிகு மாஃபியாக்கள் யார் யாரெல்லாம் அரசியலில் இருக்கும்போது என்னென்ன பஞ்சாயத்துகள் போதை மருந்து ஆட்களோட தொடர்பில் இருந்தாங்களா, நம்ம ஒரு சில டேட்டாக்கள்லாம் எடுத்து நம்ம ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தோம். அது செய்தி வெளியிட்டு அதை நம்முடைய சேனல்ல பதிவேற்றம் பண்ண கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அண்ணன் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ஜான் பிரிட்டோ, அவர் தான் ஆதவுடைய உறவினர், அவர் எனக்கும் இந்த இந்த போதைப் பொருள் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் லாட்ரி பஞ்சாயத்துக்கு தான் பிரச்சனை இருக்கு. நீங்க இப்ப ஊடகங்கள்லாம் வெளிவருகிற அந்த ஒரு காப்பி வெளியில் வருது, ஜான் பிரிட்டோ முதல் அக்யூஸ் நம்பர் 1, அப்புறம் வேற ஒரு பேரு, அதுக்கப்புறம் லீமா ரோஸ் மார்டின், அதுக்கப்புறம் டெய்சி, அந்த டெய்சி அது ஒரு பேர், அதாவது ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி. இந்த 4 பேர் பேரும் போட்டு ஒரு காப்பி கேரளா நீதிமன்றத்தில் நடக்கிற மாதிரி ஒரு வழக்கு, அதில் விஷயங்கள்லாம் வந்தது இல்லையா? அது யார் காரணம்? அந்த வழக்கும் இந்த போதைப் பொருள் வழக்கும் ஒன்றும் இல்லை, அது லாட்ரி வழக்கு. லாட்ரி வழக்குல நாங்க இப்போ அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, நாங்க நீதிமன்றத்துக்கு நடையா நடந்துகிட்டு தான் இருக்கிறோம். போதைப் பொருள் சொல்லுகிற நீங்க சொல்ற ஜான் பிரிட்டோ நான் இல்லை, நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா, அவர் பேரும் ஜான் பிரிட்டோ. இவர் தான் லீமா ரோஸோடைய அண்ணன், ஆதவ அர்ஜுனாவுடைய மாமா. அடிப்படையில மாமாவா என்னமோ ஒரு உறவினர் ஏதோ ஒன்று வரும், ஒரே ரத்த சம்பந்தம். ஏன்னா அவன் தங்கச்சி, நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியா இருக்காங்கல்ல லீமா ரோஸ், அவங்களோட சொந்த அண்ணன் தான் இந்த ஜான் பிரிட்டோ. அவர் லாட்ரி விஷயங்கள்ல நான் தான் இருக்கேங்க, நாங்க லாட்ரி பிசினஸ் பண்றவங்க தான், எங்க மேல வழக்கெல்லாம் இருக்கு. இப்போ ஊடகங்கள்ல பேசுற மாதிரி இந்த தகவல்லாம் நிறைய பேசுறாங்க. இந்த மாதிரி போதைப் பொருளுக்கும் அது என்னன்னே எனக்கு தெரியாதுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இது திடீர்னு ஏன் இப்போ அவர் விளக்கம் கொடுக்குறாருன்னு தெரியல நமக்கு. ஆனா இது ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா அதிமுக எல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அதிமுக ஐடிவிங்கெல்லாம் போட்டுச்சு. இப்போ மாரிதாஸை கைது பண்ணியிருக்காங்க. அதிமுக ஐடிவிங்களை யாரை கைது பண்ணுவீங்க? எடப்பாடி கைது பண்ணுவீங்களா? அவர் தானே கீ போஸ்ட், அவர் தானே பொதுச்செயலர், ஓனர் அவர் தானே, அவர் சொல்லி தானே ஐடிவிங்களை போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 56 பேருடைய பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காராம். 56 ஊடகங்கள்ல என்னை குறித்து அவதூறு பரப்பியிருக்காங்க, அதெல்லாம் நீக்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காராம். அந்த பேர் என்னெல்லாம் வெளிப்படுத்தல, எல்லாரும் காப்பி கொடுக்குறேன்னாரு. அப்ப சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, சார் நான் லாட்ரி தொழில் சம்பந்தமா நாங்க நிறைய பிசினஸ் பண்றோம், ஜெயலலிதா காலத்துல கூட லாட்ரி தொழில் நாங்க ஜெயலலிதா தடை முதல்ல போடல, அவங்க டெபாசிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு அமௌண்ட் கோட் பண்ணியிருந்தேன், கேஏஎஸ் சேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், திருச்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு விஷயங்கள்லாம் இப்போ மதுரை திருச்சியெல்லாம் அவர் நிறைய, நீங்க பஸ்ல எல்லாம் போறவங்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு இடத்துல நிறுத்தி டீ டிஃபன் சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட் கலராக தொங்க, மேலே கேஏஎஸ் சேகர் அப்படின்னு இருக்கும். அந்த கடை இல்லாத இதுவே இருக்காது, அவ்வளோ பெரிய ஃபேமஸ் மதுரைக்காரு. திருச்சியில் எல்லா ஊர்கள்லையும் இருக்கும், வழிநடுகளும் இருக்கும். அப்படி அவங்களும் எங்களுக்கும் நிறைய தொழில் போட்டி இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா தடை பண்ணிடுச்சு ஜெயலலிதா. இப்படி இதெல்லாம் சொன்னது நம்ம ஜான் பிரிட்டோ. இவர் அவர் இல்லையா, அதாவது போதைப் பொருள் ஜான் பிரிட்டோ சேட்டலைட்ல பேசுறாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது சொன்னதே அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் கொடுத்த விஷயம், அது இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறாருன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பதவிக்கே சிக்கல். அவர்கிட்ட அந்த துறைமுகங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சராகவும் இருக்காரு அவர். நம்ம கடந்த வீடியோலயே அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்திருப்போம். அந்த அமைச்சரவையை தயவு செய்து அவர் மாத்துங்க, அவர் போர்ட்போலியோ அவர்கிட்ட வாங்கி வேற யார்ட்டா கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ சிக்கலுக்குள்ளாக ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரானா இருக்கிறார். போதைப் பொருள்ல மாற்றாரா மாற்றலையான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஆனால் லாட்ரி துறையில ஏராளமான வழக்குகளை வாங்கி பொதுமக்களுடைய பணங்கள் எல்லாம் சுரண்டி சாப்பிட்ட கும்பல்னு அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்கு
நம்ம நேர்மை விளம்பியா இருக்கிற ஆதவோட பொண்டாட்டி பேர்லயும் இருக்கு, மனைவி பேர்லயும் இருக்கு, மாமியார் பேர்ல இருக்கு. இந்த பாருங்க, அவரே சொல்லிட்டார், ஆமாமா என் பேர்லயும் கேஸ் இருக்குன்ட்டார். ஆக மொத்தம் இன்றைக்கு ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு தெளிவுரையை கொடுப்பதற்காக ஜான் பிரிட்டோ வந்து பேசியிருக்காரு. அவங்க பையனும் வந்து அதுக்கப்புறம் சொல்றாரு, இல்லைங்க நாங்க வந்து வேண்டுமென்றே இது எங்க மீது அவதூறு பரப்புறாங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அமைச்சரா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க மக்களே. அந்த பையன் ஜான் பிரிட்டோவுடைய மகன் வந்து ஊடகங்கள்ல சொல்லும் போது எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அமைச்சர்களா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, அதனால எங்க மேல அவதூறு பரப்புறாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னார். உண்மையிலேயே அப்படிதான் இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க. அமைச்சர்னா ஆதவ் அமைச்சரா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காருன்னா அவங்க பாண்டிச்சேரியில் அவங்க மாமா எம்எல்ஏவா இருக்காரு, இங்க வந்து அவங்க அத்தை அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனா ஆதவுக்கும் லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துக்கும் சண்டை, அவங்க பேசிக்க மாட்டாங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு ஒரு ஊடகத்துல ஒரு கட்டமைப்பை வச்சுட்டு அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த தொழிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவருக்கும் எனக்கும் நான் அவன் இல்லை இவர் சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆதவ் வந்து ரொம்ப நேர்மையாளர மனிதராக தன்னை காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவன் சொந்தக்கார பையன் என்ன சொல்றான், எங்க ஆளுங்க எங்க சொந்தக்காரங்களாம் அமைச்சரா இருக்காங்க, அதனால எங்க மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு. இதுல எது உண்மைன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா அமைச்சரா இருக்கிறது உண்மை, சொந்தக்காரங்கன்றது உண்மை. இவங்களுக்குள்ள சண்டை இருக்கா, பிரிஞ்சுக்கினாங்களா, பஞ்சாயத்து இருக்கா, நாடகம் ஆடுறாங்களா, இது எதுவுமே தெரியாது. எது என்ன நடந்தாலும் ஊடகங்களுக்கு கிடைக்கிற ஒரு தகவல் இருக்குல்ல, இதை நான் இல்லைன்னு என்னைக்கு சொல்லியிருக்கணும், என்னைக்கு இந்த தகவல் வெளியில வந்ததோ அன்னைக்கே சொல்லியிருக்கணும். இப்ப தாமதமாக இந்த வழக்கை திசை திருப்புவதற்காகவோ அல்லது குழப்பி விடுவதற்காகவோ, சிக்கல் அதிகமாகி விட்டது நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருவோம்னு சொன்னதற்காகவோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக, இது ஒரு அழுத்தத்தின் காரணமாக இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் இப்போ ஊடகங்களை சந்தித்திருக்கிறார், புகார் கொடுத்திருக்கார். இது முழுக்க முழுக்க ஊடகங்களை மிரட்டுகிற செயல். அதோடு சேர்ந்து தவறான தகவல்கள் என்று இப்ப நான் யார் மேலேயா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா உடனடியாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. காலதாமதம் என்பது ஆபத்தில் கொண்டு போய் தான் முடியும். உங்களுடைய தாமதத்தினால் அந்த செய்தி தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு போட்டவர்களும் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் கடமை அது அது இருக்கு, ஆன்சரபிள் பர்சனா மாறி இருக்காங்க. ஸோ எத்தனையோ தகவல்கள் அந்த மாதிரி வருது. ஆனால் அது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ இன்னைக்கு அந்த விளக்கத்தை வந்து ஜான் பிரிட்டோ கொடுத்துருக்காரு. இது இந்த வழக்கு எப்படி அடுத்த கட்டத்தில் நகருது, ஆதவ் அர்ஜுனா இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாரு, இல்லை அவருக்கும் இதற்கும் உண்மையிலேயே தொடர்பு இல்லையா, இது எல்லாம் இனி வரும் காலங்களில் நடக்கும். நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது தெரியல. இப்போ செய்தி போட்ட ஊடகங்கள் மீது இந்த தாவேக அரசு எப்படி பாஞ்சி புடுங்க போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து ஊடகங்களை அடக்குமுறையில் வைத்திருந்தால் அது விஜய் சிஎம் சோசப் விஜய்க்கு அது வந்து அழகான நிர்வாகத்தை அமைக்காது. அவர் நிர்வாகத்தை கவிழ்த்து போட தான் உதவும். அந்த ஷேர் கவுந்துரும், அந்த சிஎம் நாற்காலி கவுந்துரும். அது கவனமாக அவர் செயல்படுவார்னு நம்ம நம்புறோம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுத்தால் இன்னும் பல விஷயங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் பேசலாம். நன்றி, வணக்கம்.